வணக்கம். நராயணியம் தொடருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது தசகம் 4ஓட ஒரு முக்கியமான பகுதி. அதாவது ஒரு யோகியோட இறுதி பயணம் எப்படி இருக்கும்? தியானத்தோட உச்சகட்டத்துல பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்து உடல துறக்கிற அந்த தருணத்தை ஒரு யோகி எப்படி தீர்மானிக்கிறார்? வாங்க, இந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 5 கட்டங்கள் இருக்கு. முதல்ல பகவானோட உருவத்தை தியானிச்சு எப்படி அருவ நிலைய அடையறதுன்னு பாப்போம். அப்புறம் ஒருவேளை அந்த நிலையிலிருந்து மனச தடுமாறினா எப்படி திரும்பவும் பாதையில வரதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உடம்புல இருக்கும்போதே விடுதலை அடையிற ஜீவன் முக்த நிலைனா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். கடைசியா ஒரு யோகி எப்படி தன் விருப்பப்படி பரம்பொருளோட ஒன்னா கலக்குறாருங்கிற அந்த உச்சக்கட்ட நிலைய பார்க்க போறோம். நம்ம பயணத்தோட முதல் படி 6வது ஸ்லோகம். இங்கதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதாவது கண்ணுக்கு தெரியற பகவானோட அழகான உருவத்தையே தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த எல்லையில்லாத பரம்பொருளை ஒரு யோகி எப்படி உணர்றார்? அந்த ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். தசகம் 4 ஸ்லோகம் 6. தியாயதாம் சகல மூர்த்திமீ திருஷீம் உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம் சாந்திர மோதர சரூபமாந்தரம் பிரம்ம ரூபமைதே அவபாசதே. இந்த ஸ்லோகத்தோட அழகே இதுதான். நீங்க பகவானோட அந்த திவ்யமான ரூபத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து தியானிக்க ஆரம்பிக்கும்போது அந்த இனிமையிலே நம்ம மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். வெளி உலகமே மறந்து உள்ளுக்குள்ள ஒரு பேரானந்தம் தானா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். மேல்புத்தூர் சொல்றார், அந்த ஆனந்தம் வேறு எதுவுமே இல்ல, அதுதான் பரபிரம்மத்தோட தூய வடிவம்னு. யோசிச்சு பாருங்க, உருவ வழிபாட்டோட உச்சகட்டமே அருவத்தை உணர்றதுதான். எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து இல்லையா? சமாதி நிலைய அடையிறதுங்கிறது ஒரு மகாத்தான விஷயம். ஆனா நம்ம மனசு குரங்கு மாதிரி சஞ்சலம் நிறைஞ்சது. அப்போ அந்த உச்ச நிலையிலிருந்து ஒருவேளை நாம சறுக்கிட்டா என்ன பண்றது? அது தோல்வியா? இல்லவே இல்லைன்னு சொல்லுது அடுத்த ஸ்லோகம். ஆன்மீக பாதை எவ்வளவு கருணையோட இருக்குன்னு 7வது ஸ்லோகம் நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. தசகம் 4 ஸ்லோகம் 7. தத்சமா ஸ்வதனரூபிணீம் ஸ்திதிம் த்வத்சமாதிமயி விஸ்வநாயக ஆஸ்ரிதா புனரதः பரிச்சுதா வாரபீமஹி ச தாரணாதிகம். 7. இங்க பக்தர் பகவான் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. பிரபஞ்சத்தின் நாயகனே, ஒருவேளை நான் அந்த சமாதி நிலையிலிருந்து கீழே விழுந்தா கூட நான் கவலைப்படவே மாட்டேன், சோர்வடையவும் மாட்டேன். திரும்பவும் முதல் படியிலிருந்து, அதாவது தாரணைங்கிற அந்த மனசை ஒருமுகப்படுத்துற நிலையிலிருந்து என் பயிற்சியை ரொம்ப பொறுமையா ஆரம்பிப்பேன். இது எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம். ஆன்மீக பாதையில தோல்வியே கிடையாது, வெறும் பாடங்கள் மட்டும்தான். விடாமுயற்சி தான் எல்லாத்துக்கும் திறவுகோள். சரி, இப்படி விடாமுயற்சியோட பயிற்சி பண்றவங்களுக்கு கடைசில என்ன கிடைக்கும்? அவங்க அடையிற அந்த அற்புதமான நிலைதான் ஜீவன் முக்த நிலை. அதாவது இந்த உடல்ல வாழ்ந்துகிட்டே முழுமையான விடுதலையும் எல்லையில்லாத ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறது. அந்த நிலையதான் 8வது ஸ்லோகம் நமக்கு விவரிக்குது. தசகம் 4 ஸ்லோகம் 8. இத்தமபியசன நிர்பரோல சத்பத் பராத்மசுக கல்பிதோத்சவா முக்தபக்தகுல மௌலிதாம் கதா சஞ்சரேம சுக நாரதாதிவத். 8. இந்த ஸ்லோகம் ஒரு ஆனந்தமான கொண்டாட்டம்னே சொல்லலாம். தொடர்ச்சியான பயிற்சினால அந்த பக்தருக்கு பரமாத்மாவோட இருப்பே ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆகிடுது. விடுதலை அடைஞ்ச மத்த பக்தர்களுக்கெல்லாம் அவர் ஒரு மணிமகுட மாதிரி திகழ்றார். சுகர், நாரதர் மாதிரி பெரிய ஞானிகளை போல எந்த ஒரு பந்தமும் இல்லாம இந்த உலகத்துல சுதந்திரமா வலம் வர்றார். இதுதானே உண்மையான சுதந்திரம். ஜீவன் முக்த நிலைய அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த யோகி தன்னோட உடலை விட்டு பிரியற நேரம் வரும்போது என்ன நடக்கும்? அது ஒரு சாதாரண மரணம் கிடையாது. அது ஒரு முக்கியமான தீர்வின் தருணம். அந்த இறுதிப் பயணத்தை 9வது ஸ்லோகம் விளக்குது. தசகம் 4 ஸ்லோகம் 9. த்வத் சமாதி விஜயே து ய புனர்மங்ஷு மோக்ஷ ரசிக்கஹ கிரமேண வா யோகவஷ்யமனிலம் ஷடாஸ்ரயைர் உன்னயதிஜ சுஷும்னய ஷனஹி. பிறப்பே இல்லாத பகவானே சமாதில வெற்றி கண்ட ஒரு யோகி தன்னோட விடுதலைய கூட தானேதான் தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு முன்னால 2 வழிகள் இருக்கு. ஒன்னு உடனடியா முக்தி அடையிறது, இல்லனா படிப்படியா உயர் உலகங்களை கடந்து போய் முக்தி அடையிறது. தன் விருப்பப்படி அவர் தன்னோட பிராணசக்திய, அதாவது உயிராற்றல உடலோட மையத்துல இருக்கிற சுஷும்னா நாடிங்கிற சக்தி பாதை வழியா 6 முக்கிய சக்தி மையங்களான சக்கரங்களை கடந்து மெதுவா மேல எழுப்புறார். இது ஏதோ தற்செயலா நடக்கிற மரணம் இல்ல, இது முழுமையான பிரக்ஞையோட செய்யற ஒரு செயல்.
இப்போ நாம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. பிராணசக்திய உச்சிக்கு கொண்டு வந்த அந்த யோகி கடைசியா எப்படி பரபிரம்மத்தோட ஒன்னா கலக்கறார். இங்கேயும் அவருக்கு ஒரு தேர்வு இருக்கு. அத 10வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா விளக்குது. दशगं 4 श्लोकं 10 लिङ्गदेहम् अपि सन्ध्यजन्नदो लीयते त्वयि परे निराग्रहः ऊर्ध्वलोककुतुकीतु मूर्ध्वतः सार्धमेव करणेर्निर्यते पत्. இங்கதான் அந்த இறுதித் தேர்வு வருது. எந்த உலகங்கள் மேலையும் ஆசையே இல்லாத யோகி தன்னோட ஸ்தூல உடம்ப மட்டுமில்ல, நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகளையெல்லாம் கொண்ட சூக்ஷ்ம உடலையும் துறந்து பரம்பொருளோட முழுசா கரைஞ்சு போயிடுறாரு. ஒரு சொட்டு தண்ணி கடல்ல கலக்கிற மாதிரி. ஆனா உயர் உலகங்களெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கிற யோகி தன்னோட சூக்ஷ்ம உடலோட உச்சந்தலையில இருக்கிற பிரம்மரந்திரம்ங்கிற வாசல் வழியா வெளியேறி தன்னோட பயணத்தை தொடர்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? முக்திங்கிறது கூட ஒருத்தரோட விருப்பத் தேர்வுதான். அது யாராலையும் திணிக்கப்படுறதில்ல. ஆக உருவ வழிபாட்டுல ஆரம்பிச்சு பேரானந்தத்தை உணர்ந்து பற்றில்லாம வாழ்ந்து கடைசியா தாம் விருப்பப்படி முக்தியை தேர்ந்தெடுக்கிற ஒரு யோகியோட முழுமையான பயணத்தை நாம இன்னைக்கு பார்த்தோம். தியானத்தோட பாதை பேரானந்தத்துல தான் முடியுது. இந்த உள்முக பயணத்துக்கு நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. பார்த்ததற்கு நன்றி. ஞானகோஷ் என்பது பன்மொழி சேனலாகும். இதில் நாங்கள் ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வரவுள்ளன. சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையான, தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள வகையில் உங்களுக்கு கொண்டு வருவதே எங்கள் குறிக்கோள். எங்கள் சேனலில் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிராவின் மகான்கள், வங்காளத்தின் மகான்கள் மற்றும் ஆதிசங்கரின் தெய்வீக அவதாரத்தின் கதை ஆகியவற்றில் தினசரி வீடியோக்களை காணலாம். அனைத்தும் பல மொழிகளில் கிடைக்கின்றன. எங்கள் உள்ளடக்கம் மதிப்புமிக்கதாக நீங்கள் கண்டால் ஞானகோஷிற்கு குழு சேரவும் இதன் மூலம் எங்கள் தினசரி வீடியோக்களைப் பற்றிய அறிவிப்பை பெறுவீர்கள். இந்த தெய்வீக அறிவை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினருடன் விரும்பவும், பகிரவும் மற்றும் பரப்பவும் மறக்காதீர்கள். சனாதன தர்மத்தின் ஒளியை ஒன்றாக பிரகாசிப்போம்.